ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. ஸோ எந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன? இதுதான் வந்து குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 1ல் வந்து இந்த ககன்யான் திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, இதை சம்மந்தப்பட்ட வேறு எதனா கேள்விகள் கேட்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1ல் இந்த கொஷின் கேட்டது வந்து ககன்யான் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த ககன்யான் இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேரை விண்வெளிக்கு அனுப்புறது, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ககன்யான் திட்டத்தினுடைய மெயின் நோக்கம். ஸோ இப்போது இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ககன்யான் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீராங்கனை உட்பட கிட்டத்தட்ட 3 பேரை வந்து விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய பிளான். இதை வந்து 2022க்குள்ளே கம்ப்ளீட்டாக இதை வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலிமா தான் வந்து இதை செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு இந்த ககன்யான் திட்டம் மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை, முதல் தடவை ஆள் இல்லாமல் அனுப்புறது, 2வது தடவையும் ஆள் இல்லாமல் அனுப்புறது. இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா 3வது தடவை ஆட்கள், அந்த 3 நபர்களை வந்து அங்கே விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது அனுப்புறது மூலயமா இந்தியா வந்து 4வது கண்ட்ரியாக மாறும். இந்தியா வில் பிகம் தி 4th கண்ட்ரி. மனிதர்களை அங்கே விண்வெளிக்கு அனுப்பிச்சதில் 4வது கண்ட்ரியாக வந்து இந்தியா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ போகிறாங்கல்ல இங்கேருந்து இந்த 3 பேர். ஸோ அவங்க ஸ்டே பண்ணுறது நாட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 டேஸ். ஸோ இந்த 5 to 7 டேஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, வீரர்கள் மட்டும் இல்லை, வீராங்கனை உட்பட 3 பேரை வந்து விண்வெளிக்கு அனுப்புறதா இருக்கிறாங்க. மத்திய அரசு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ககன்யான் திட்டம். ஸோ நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை கம்ப்ளீட்டாக வந்து அனுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அவரும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இஸ்ரோவினுடைய தலைவர் சிவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ இதை செயல்படுத்துறதுக்காக ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படிங்கிற ராக்கெட்டு, அந்த ராக்கெட்டை தான் வந்து பயன்படுத்த போகிறதா வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேரை விண்வெளிக்கு அனுப்புறது மூலயமா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா 4th கண்ட்ரியாக வந்து மாறும் மனிதர்களை அனுப்புறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆள் இல்லாமல் 2 தடவை வந்து இதை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஆள் 3 பேரையும் வச்சு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 நாள் வரைக்கும் அவங்க அங்கேயே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டும் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேள்விக்கு நம்ம வேறு எப்படிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1ல் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சிம்பிளாக, ககன்யான் திட்டம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்ம என்னென்னா ஃபர்தராக வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 ஆகட்டும், அதில் இந்த ககன்யானை பற்றி கேட்டாங்க அப்படின்னா இதே கொஸ்டினை டைரெக்டாக அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இதில் இருந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். இது குரூப் 1ல் கேட்டது. இதை தவிர்த்து வேறு எதனா கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னா நாம் இப்போ பார்த்த கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இது வந்து பயங்கரமான அளவில் டெவலப் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் கிட்டத்தட்ட 861 பேர் உட்பட 15,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், வேலைவாய்ப்பு விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதை 2021 to 2022 மேக்ஸிமம் இவங்களுடைய அந்த எண்டு வந்து என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, 2022க்குள்ளே முடிஞ்ச அளவு இல்லை 2022க்குள்ளே கன்ஃபார்மாக நம்ம வந்து மனிதர்களை அனுப்பிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ககன்யான் திட்டம் இது குரூப் 1ல் கேட்டது. ககன்யான் திட்டம் அப்படின்னா 3 பேர் கொண்ட நபர்களை விண்வெளிக்கு அனுப்புறது தான் திட்டம். இப்போது வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸில் எதனா கேள்வி கேட்டாங்கன்னா இதனுடைய டார்கெட் என்னவா வச்சுருக்காங்க, எந்த இயருக்குள்ளே வந்து மனிதர்களை அனுப்புறதா வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2022ன்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? எந்த ராக்கெட் மூலயமா இந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா GSLV Mark 3 அப்படிங்கிற ராக்கெட் பேர். ஓகேங்களா? அண்ட் முதல் 2 தடவை ஆள் வச்சு அனுப்புவாங்களா ஆள் இல்லாமல் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆள் இல்லாமல் அனுப்புவாங்க. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 10,000 கோடி அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். எத்தனை நாள் வந்து இங்கே இதில் போகக்கூடிய நபர்கள் 3 பேர் வந்து மேலே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 5 to 7 நாள் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். இந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துறதுனால இந்தியா எத்தனாவது நாடாக வரும், மனிதர்களை அனுப்பிச்ச அந்த லிஸ்ட்டில் எத்தனாவது நாடாக வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4th அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, கேள்வி ஒன்று தான், ஆனால் இது மூலியமாக நம்ம பல கேள்விகளை எழுப்பி அது மூலியமாகவே நம்ம ஆன்சரையும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா உங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ககன்யான் திட்டத்தை பற்றி தயவுசெய்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னும் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு கொஷின் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.